பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 21வது அதிகாரம் 28, 29வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் என்பதாக. வார்த்தையல்ல, செய்கை பேசட்டும். லெட் ஆக்ஷன் ஸ்பீக், நாட் வேர்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு கழுதைக்குட்டியின் மேல் ஏறி தாழ்மையும் சாந்தமும் உடையவராய் எருசலேமுக்கு பவனியாய் வந்ததிலிருந்து அந்த வாரத்தை புனித வாரம் என்று பொதுவாக கிறிஸ்தவர்கள் அழைப்பது உண்டு. அந்த ஒரு வார காலத்தில் இயேசு செய்தவை, அவருடைய போதனைகள், அவர் கூறிய உவமைகள் என்று அநேக காரியங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கூறிய உவமைகளில் ஒன்று, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் தன் மூத்த மகனிடம், நீ என் திராட்சை தோட்டத்தில் இன்றைக்கு போய் வேலை செய் என்று கூறினான். அதற்கு அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் மரியாதையும் தராமல் மாட்டேன் என்று நேரடியாக கூறிவிட்டான். அவனுக்கு தகப்பனுடைய சித்தத்தை செய்ய விருப்பமில்லை. பின்பு அவனுக்குள் மனஸ்தாபம் வந்தது. ஐயோ, என் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லையே என்ற மனவேதனை அவனுக்குள் வந்தது. உடனே அவன் மனம் திரும்பி தகப்பனுடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தான். அவன் தகப்பனிடம் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டான், ஆனாலும் சரியான காரியத்தை செய்தான். பின்பு தகப்பன் இளைய மகனிடம் வந்து தன் மூத்த மகனிடம் சொன்னபடியே, நீ என் திராட்சை தோட்டத்தில் இன்றைக்கு போய் வேலை செய் என்று கூறினான். இளையவன், உடனே போகிறேன் ஐயா என்று மரியாதையோடு கூறினான். ஆகிலும் அவன் போகவில்லை. இவன் சரியான வார்த்தையை பேசினான், ஆனால் அதை செய்கையில் வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் தேவாலயத்தில் வந்து, எந்த அதிகாரத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் என்று கேட்ட பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் இந்த இளைய குமாரனைப் போல காணப்படுகிறவர்கள் என்றும், வார்த்தைகளினாலும் வெளிப்புற தோற்றத்தினாலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாய் காணப்படுகிறது என்பதையும் இந்த உவமை மூலம் கற்றுக் கொடுக்கிறவராக காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்விரண்டு குமாரர்களில் நாம் யாரை போல காணப்படுகிறோம்? அநேகர் இளையவனைப் போல வாய்ச்சவடால் வல்லவர்களாய் காணப்படுவது உண்டு. ஆண்டவருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்பார்கள். மிகைப்படுத்தி பேசுகிறவர்களாயும் வீண் பெருமை பேசுகிறவர்களாயும் காணப்படுவார்கள். வசனம், பிரசங்கம், ஆராதனை எல்லாவற்றிலும் அடுக்குமொழியில் பேசி அசத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் ஒருபோதும் தங்கள் தவற்றுக்காக மனஸ்தாபப்படுவதும் இல்லை. பரம தகப்பனுடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதும் இல்லை. தேவ ஜனமே, சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலாவது சிலுவைநாதரின் சுபாவங்கள் நமக்குள்ளாய் வந்தால் நல்லது. அவருடைய தாழ்மையும் அர்ப்பணிப்பும் நீதிக்குரிய வாழ்வும் வாழ நம்மை விட்டு கொடுப்போம். நம்முடைய வார்த்தை ஜாலங்களால் அல்ல, வாழ்க்கையினால் சிலுவைநாதரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சிலுவையை குறித்து, சிலுவைநாதரை குறித்து நாங்கள் தியானிக்கிற இந்த நாட்களில் எங்கள் வார்த்தைகளினால் அல்ல, எங்கள் வாழ்க்கையின் மூலம் உம்மை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து தருவீராக. உம்முடைய சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு இந்நாட்களில் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மரம் தன்னுடைய கனிகளினால் அறியப்படும் என்று சொன்னீரே, நாங்கள் மதுரமான கனிகளை கொடுக்க கர்த்ததாமே எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.